நான் வரும்போது நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய வண்ணம் மாறுகிறது நீங்களா, அது என்ன? அதாவது ஆண்கள் முடித்து விட்டு பெண்கள் இப்பொழுது தொடங்குகிறார்கள் அந்த வண்ணம். சரி, வேற ஒண்ணும் இல்லையா? நீங்க என்ன வண்ணம் நினைச்சீங்க? வண்ணம் நிகழ்ந்த வண்ணமா? பொதுவா அவ்வளவு ஆண்கள் பேசினாங்க, ஒரு பிரச்சனை இல்ல. சரி, எப்போதும் பெண்கள் மேடைக்கு வந்தாலும் அப்படித்தான் ஒரு குழப்பம் வரும். ஆமா, அதையும் தொடர்ந்து எங்க அம்மா நடுவர்களே ஆரம்பிச்சிடலாமா? அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து, அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து, ஆதி பகவன் முதற்றே அறிய வைத்து, காய்தந்து கனிதந்து தேன்தந்து தேனின் சுவைதந்து நாதந்து என இங்கு பேச வைத்தன முத்தமிழுக்க முத்தான முதற்கோடி வணக்கங்கள். பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பாலைவனமாக இருந்தாலும் கூட அதையும் கூட இந்த நாமக்கலிலே சோலைவனமாக மாற்றுகிற ஆற்றல் பெற்றிருக்கிற இந்த பள்ளியினுடைய தலைமை இயக்குனர் அன்பிற்கினிய ஐயா கதிர்வேல் அவர்களே, பால் இணைந்து ஊட்டுகிற பரிவுள்ள தாய்மார்களில் முதன்மையாக இருக்கிற இந்த பள்ளியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிற தாளாளர் அம்மா ஆர்த்தி அவர்களே, இந்த பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர் அன்பிற்கினிய தம்பி கிருத்திக் கைலாஷ் அவர்களே, இவை அனைத்திற்கும் மேலாக தன்னுடைய குழந்தைகளை இந்த பள்ளியிலே ஒப்படைத்து விட்டு நிம்மதியோடு அமர்ந்து இந்த பட்டிமன்றத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பிற்கினிய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்ப நேரம் கருதி விறுவிறுன்னு தலைப்புக்குள்ள வந்துடலாம். ஏன்னா நிறைவான பேச்சாளருக்கு எப்போதுமே இந்த கடைசி பந்தியில சாப்பிடுறவங்க கதை தான். ஏன்னா எல்லாருக்கும் என்ன நேரம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் இருந்தாலும் நமக்கு ஒரு 15 நிமிஷம் அதுக்கு குறைய கூட வாய்ப்பு இருக்கு. அதனால விறுவிறுன்னு வந்துடலாம். நடுவர்களே, ஒரு பிள்ளையார் கோவில் கட்டினால் ஒரு இந்து மகிழ்ச்சி அடைவார், ஒரு சர்ச்சு கட்டினால் ஒரு கிறிஸ்தவர் மகிழ்ச்சி அடைவார், ஒரு மசூதி கட்டினால் ஒரு இஸ்லாமியர் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் கல்விக்கூடம் கட்டினால் மட்டும்தான் இந்த 3 கடவுளுமே மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த வகையிலே நல்ல ஒரு கல்விக்கூடத்தில் நின்று பேசுவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆனால் மைக் கொஞ்சம் சவுண்டு கொடுங்க. இதுல நடுவர்கள் எனக்கு இவ்வளவு நேரம் என் மனசுக்கு ரொம்ப பிடித்தமானது என்ன தெரியுமா? இப்ப பட்டிமன்றம் 2.5 மணி நேரம் நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசுறோம். அந்த பேசுற 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான். இந்த பட்டிமன்றத்தை பெற்றோர்கள் எல்லாம் பாருங்க உட்கார்ந்து ரொம்ப அழகா கேட்கறாங்க. இது பெரிய பாராட்டு. ஆனா இந்த பள்ளியினுடைய இந்த செய்திகள் நாளைக்கு சமூகத்திற்கு சென்று சேர வேண்டும் என்று என்னையும் அழகா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க 3 பேர் நின்னே எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஒரு கரவழி முதல்ல கொடுத்துருங்க. அடடா அண்ணா, என் வீடியோ நல்லா வருதா? நல்ல இன்னும் லைட்டுன்னு ஒன்று சேர்த்து அடிக்கிறீங்களா? அப்பதானே நல்லா வரும். அவர் நினைக்கிறாரு நம்மளையும் சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு, அப்படியே என் குழந்தையா அம்மா மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாக்குறேன். என்ன காரணம்னா, நாம் எந்த பணியை நேசித்து செய்கிறோமோ அதில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கூட அது மனசை பாதிப்பதில்லை. அதனால அவங்க 3 மணி நேரம் நிக்கிறத பத்தி அவங்க கவலையே படல. நடுவர்களே, நீங்க என்ன அறிமுகப்படுத்தும் போது கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலேன்னு மனோன்மணி பேசுற போது இருக்கும்னு. நான் அதுல இருந்தே ஆரம்பிச்சிடுறேன். இங்க மகாகவி பாரதி செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலேன்னு பாடுனா. நல்லா யோசிச்சு பாருங்க, தேன் வந்து காதல பாஞ்சா பிசு பிசுன்னு ஒட்டாதா? ஒட்டும்ல, அப்படியே அப்படிதான். அப்புறம் என்ன கரெக்டா நீங்க யோசிச்சு பாருங்க, தேன் வந்து காதல பாஞ்சா பிசு பிசுன்னு ஒட்டும் தான். நாங்க அப்படிதான் எடுத்துக்கிறோம், நீங்க எப்படியாவது எடுத்துக்கிட்டு போங்க. செந்தமிழ் பாரதி சொன்னல, அவன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரே ஒரு அன்பு தாயினுடைய அன்பு மட்டும்தான். கலப்படம் இல்லாதது தாயினுடைய அன்பு மட்டும்தான். அதனாலதான் அன்பு வேற தாய் வேற இல்ல, தேன் வேற தமிழ் வேற இல்லன்னு புரிஞ்சதுனாலதான் தேன் வந்து பாயுதுன்னு பாரதி பாடி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அதனால அதுக்கே பாருங்க, ஆசிரியர் மொழின்னு எங்கேயாவது வச்சிருக்காங்களா? தாய் மொழின்னு தானே வச்சான். தட்டுங்க. என்ன ஆராய்ச்சி? அப்புறம் என்ன, நாங்க ஆராய்ச்சினா 2-3 ஆராய்ச்சி பண்ணவங்க பண்ண மாட்டோமா? அப்புறம் அவங்க 3 பேர் வந்து, அதுவும் ரவி வந்து கேள்வி கேட்டுட்டு இதற்கு இந்த அக்கா பதில் சொல்ல வேண்டும். எந்த அக்கா பதில் சொல்லும்? நாங்க 18 வருஷமா கல்யாணம் ஆகி என் புருஷன் கேட்ட கேள்விக்கு என்ன வரைக்கும் பதில் சொன்னது இல்ல. நீங்க வந்து மேடையில கேப்பீரு, நாங்க ஒரு சொல்லிடுவோமோ? ஆமா.
அதெல்லாம் கேள்வியில் அதுல வந்து அங்க இன்னொரு தம்பி சிவசக்தி அது வந்து பொதுவா இந்த சிவப்பா இருக்கிறவங்க எல்லாம் பொய் தாங்க சொல்றாங்க. ஆமாங்க, அதுக்கு என் வீட்டுக்காரர் ஒரு உதாரணம், அவரு ஒரு உதாரணம் வச்சுக்கிறோமே. இல்ல ஆனா கருப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நடுவர்களை நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இல்ல நான் எழுதிட்டேமா, கருப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஆமா, அதுல வந்து மேடையில வந்து அந்த எல்கேஜி படிக்கிற குழந்தை அப்படியே டான்ஸ் ஆடுமா, முன்னாடி வந்து மிஸ் வந்து நின்னு ஆடுவாங்களான்னு அந்த மிஸ்ஸை விட அழகா வேற இவர் ஆடினாரு. அந்த மிஸ் ஆடுற ஆட்டத்தை விட எனக்கு சிவசக்தி ஆடின ஆட்டம் தான் நல்லா இருந்துச்சு இல்லையா? அப்படியே ஆடினதெல்லாம் சொன்னார். நடுவர்களை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மிஸ் வந்து அந்த அழகா போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டு மேடையில ஏத்தி அந்த குழந்தையினுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக அந்த ஆசிரியர் ஆடினார் என்பதற்காக நானே மிக பெரிய பலத்த கரவணை கொடுத்துறேன். ஆனா அந்த குழந்தை போட்டிருக்கிற அந்த வீட்டுல வந்து அந்த குழந்தை அடம் பிடிக்கும், எல்லாரும் அதுல சேர்ந்துக்கிறாங்கம்மா, நானும் சேர்ந்துக்கணுமா, அந்த ட்ரெஸ் எவ்வளவுமா, 800 ரூபாமா. அன்னைக்கு தான் 15 நாளைக்கு முன்னாடி பிறந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு வித்துட்டு அந்த குழந்தைக்கு 800 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த அந்த அம்மா இல்லையா? வெரி குட். அதுக்குள்ள இருக்கிற தியாகத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா நடுவர்களே? ஆசிரியர் மேல எனக்கு என்ன கோபமா? நாங்களும் அதுல தானே சாப்பிடுறோம் இல்லையா? எங்களுக்கும் சாப்பாடு போடுறது தமிழும் ஆசிரியர் பணியும் தானே. அதனால ஆசிரியர் பணி மேல எனக்கு ஒன்னும் குறையெல்லாம் கிடையாது. ஆனா பெற்றோர்களை குறை சொல்றதையும் நான் ஒத்துக்கிற முடியாது இல்லைங்க. நீங்க இந்த குழந்தைய பெத்து வளர்க்கறதுக்கு இந்த பெற்றோர்கள் பெத்து வளர்த்து கொண்டு வந்து இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து விட்டா தான் ஆசிரியர்களுக்கு வேலை. எல்லாரும் நான் வீட்டுல வச்சு படிப்பு சொல்லி கொடுத்துட்டாக்க ஆசிரியர்களுக்கு வேலை இருக்கா இங்க ஏதாச்சும்? அப்படி செஞ்சிட முடியுமா? ஒரு குழந்தை நல்ல பிள்ளையா இருக்கிறதும் தீயவங்களா இருக்கிறதும் வந்து விட்ட பிறகுதான் ஆசிரியர் உருவாக்குறாங்க. ஆனா பிறந்ததுல இருந்து உருவாக்குறது தாய் இல்லையா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. நான் ஆராரோ என்று தாலாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அப்படின்னு இந்த குழந்தைய இந்த சமூகத்துல நல்லவங்களா உருவாக்குறது இந்த பெற்றோர் இல்லையாங்க. அதுல அவர் வேற ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்களும் அதுக்கு பதிலா வேற சொன்னீங்க. ஒரு இன்ஜினியரை யாரு, ஒரு பொறியாளரை யாரு உருவாக்குகிறார்கள்? ஆசிரியர்கள். இப்ப எனக்கும் சொல்லணும். ஆமா ஆமா. ஒரு மருத்துவரை யார் உருவாக்குகிறார்கள்? ஆசிரியர்கள். ஒரு வழக்கறிஞர்களை யார் உருவாக்குகிறார்கள்? ஆசிரியர்கள். ஒரு பேராசிரியரை யார் உருவாக்குகிறார்கள்? ஆசிரியர். இந்த பிள்ளைகள்லாம் பெத்தது யாரு? பெற்றோர்கள். ஏமா இப்ப கேள்வியே நீ மாத்திட்டியம்மா. பட்டிமன்ற கேள்வி முன்னேற்றத்திற்கு யார் துணை புரிகிறார்? நாங்க பெண்கள் அப்படிதாங்க மாத்துவோம். கேட்டா நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க. ஆமா, முன்னேற்றத்துக்கு யார் மாத்தினா அந்த பிள்ளைய பத்து இங்க பள்ளிக்கூடத்துக்கே வராம முன்னேற்றுவீரோ? என்ன கற்பனையில வானத்துல வச்சு முன்னேற்றுவீரா? நான் கேக்குறேன். அதுல வந்து என்னைய கேள்வி கேட்டதாங்க எனக்கு இன்னும் போவோம் நடுவர்கள். அதாவதுங்க 6ஆம் அறிவு நம்ம சொல்றோம்ல, அந்த 6ஆம் அறிவினுடைய அடையாளமே திட்டமிடுதல் தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு திட்டமிடுதல். அந்த அம்மா பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லைங்க, மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கினது இல்லைங்கள, அப்படி பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லைங்க. அதுக்கு எந்த கணக்கு வழக்கும் தெரியாது. நான் சொல்றது பழைய காலத்துல அந்த வீட்டுக்காரு ஒரு 8 இட்லி சாப்பிடுவாரு, அந்த பெரிய பையன் ஒரு 7 இட்லி சாப்பிடுவான், அடுத்த பையன் 5 இட்லி சாப்பிடுவான், இந்த சின்ன பிள்ளை 2 இட்லி சாப்பிடும். இவளுக்கு கணக்கு தெரியாது. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவா? இட்லி ஊத்தி வச்சுட்டு கணவர் வந்து 8 இட்லி சாப்பிடுவாருன்னா ஒரு ஈடு ஊத்திட்டோன்னு கறிக்கொட்டையை வச்சு கோடு போட்டுக்குவா. 2வது பிள்ளை 7 இட்லி சாப்பிடும்னா அடுத்த இட்லி ஊத்திட்டோம்னு கோடு போட்டு வச்சுக்குவா. முதல்ல தான் பிள்ளை சாப்பிடுறதுல திட்டமிடுதல ஆரம்பிச்ச முதல் ஆராய்ச்சியாளரே பெற்றோர் தாங்க. அப்ப படிக்கலங்கிறதுனால அதை வந்து நம்ம குறைய சொல்லிட முடியுமா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 3000 பேர் படிக்கிறாங்கன்னா அதுல வந்து ஒரு 3 குழந்தைய தவிர எல்லாம் வருது, பஸ்ஸை விட்டு இறங்குது. ஆனா மை கொஞ்சம் பாத்துக்கங்கண்ணே, பஸ்ஸை விட்டு இறங்குது இல்ல இந்த ஸ்கூல் பஸ்ஸே இருக்கு, வந்து இறங்குது, விறுவிறுன்னு வகுப்புக்கு போயிடும். ஆனா அதே பள்ளிக்கூடத்துல நடந்து போக முடியாத கால் இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தையை அவள் வீட்டில இருந்து தூக்கிட்டு வந்து, தூக்குறது எவ்வளவு சிரமம். அந்த குழந்தை 35 கிலோ இருக்குன்னாலும் அந்த 35 கிலோவையும் தூக்கிட்டு வந்து பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில இருந்து உட்கார வச்சுட்டு ஒரு தாய் போனாலே அவளால தாங்க அந்த பிள்ளை இன்னைக்கு உலகத்துல மேல வந்துச்சு. வெரி குட். நம்ம குறை சொல்ல முடியுமா? அடுத்ததாங்க எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கோங்கிறத விட
நம்ம குறைந்த நாள் இப்ப நீங்க யாரதான் நீங்க தான் சொன்னீங்களா கொஞ்ச நேரம் தான் அந்த பிள்ளை வீட்டுல இருக்கு. காலையில எந்திரிச்சோன்ன பள்ளிக்கூடம் போயிருது, வந்தோடனே ஹிந்தி கிளாஸ் போகுது, வந்தோடனே பேட்மிண்டனுக்கு போகுது, வந்தோடனே டியூஷன் போகுது, படுத்து உறங்குற நேரம் தான் அப்படின்னா அந்த நேரத்துல அவனுடைய புத்துணர்ச்சியை நீங்க பாருங்க. பள்ளிக்கூடம் மணி அடிச்சோன்னு ஓடுவேன். அதே பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது சிவனையான துக்கத்துக்கு போற மாதிரி தான். அது நம்ம பாத்துருக்கோமா இல்லையா? நீங்க ஆமை 150 வருஷம் வாழுங்க, அது சிவனேன்னு தான் இருக்கும். 150 வருஷம் வாழ்ற ஆமை சிவனேன்னு தான் இருக்கும். 5 வருஷம் வாழ்ற முயல் துள்ளி குதிச்சு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. அந்த முயல் மாதிரி கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்தாலும் அவன் வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறத பாக்கணுமா இல்லையா? முதல்ல இந்த உலகத்துல அழகு யாருன்னு கேளுங்க. என் பையனை நான் கேட்டேங்க, பள்ளிக்கூடமே சேர்க்கல. அழகு யாருன்னு கேட்டேன், எங்க அம்மா தான்ட்டான். வெரி குட். நீங்க வெரி குட்ன்றீங்க. என் வீட்டுக்காரருக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? அது அவரு பிரச்சனை. அப்ப அது அவரு பிரச்சனை, இது உங்க பிரச்சனை. ஏன் வீட்டு யாரா அழகுன்னு கேட்டோன்னே இவன் படார்னு எங்க அம்மா தான் அழகுன்ட்டான். எனக்கு சும்மாவே தலைகாலன்னு புரியாது, அவன் சொன்னோன்னே சுத்தமா புரியல. அதுக்கப்புறம் சந்தோஷமா தான் இருந்தேன். அப்புறம் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்து 1 வருஷம் ஆனோன்னே அப்ப 1 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டு யாரா அந்த உலகத்திலே அழகுங்கிற, எங்க ஸ்டெல்லா மிஸ்ங்கிறாங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். என்னடா எங்க செல்லா மிஸ்ங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லா மிஸ்ஸ பாத்துடுறது. என் வீட்டுக்காருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை இல்லையா, அந்த செல்லா மிஸ்ஸ பாத்துடுறது. உன்னை விட அவருக்கு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு. அந்த ஆசையை நான் இப்ப சொல்ல வரல, நீங்க ட்ராக் மாத்தாதீங்க. சரி சரி போய் பாப்போம்னு நான் போறேங்க. போனா அந்த செல்லா மிஸ் அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. என்னடா அப்படி இந்த செல்லா மிஸ் கிட்ட ஒரு இது இருக்குன்னு பார்த்தா, அந்த தாய்மையிட்ட இருக்கக்கூடிய அன்பு அந்த ஸ்டெல்லா மிஸ் கொடுத்த காரணத்தினாலதான் அவனுக்கு இந்த உலகத்துல பேரழகு அந்த மிஸ் தெரிஞ்சிருக்கு. சூப்பர் இல்லையா? அப்போ எங்க ட்ரைனிங் ஆகுறாங்க, இங்க இருந்தாங்க வராங்க. அது மட்டும் இல்ல நடுவர்களே, இப்போ ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. பட்டமளிப்பு விழானாங்க இப்ப எல்லாம் ஸ்கூல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஸ்கூல்ல நடத்துறாங்க. KG 1ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷம் முடிச்சோன்ன பட்டமளிப்பு விழா. அதுக்குன்னு ட்ரெஸ் இந்த கவுன்லாம் போட்டு அந்த கேப் எல்லாம் போட்டு அங்க மேடையில வந்து நிற்கும் போது ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரா ஏத்துறதுக்கு அண்ணே கொஞ்சம் வச்சு விடுங்கண்ணே, இந்த 2 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன், உங்களுக்கு புண்ணியமா போகுது. அப்போ அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, வரிசை கட்டி நிக்க வச்சிருப்பாங்க. 3000 பேரையும் அப்படி வரிசைப்படுத்தி அந்த பட்டியல் படுத்தி நிக்க வைக்கிற அந்த ஆசிரியர்களை நான் கண்டிப்பா குறை சொல்லவே இல்லைங்க. அதுக்கு பெரிய பலத்த கரவழி பெற்றோர்களே கொடுத்துடலாம். யாரே ஆசிரியர்கள் தான் அந்த 3000 பேரை நிக்க வச்சு மேடை ஏத்தி இவ்வளவு செய்யறாங்களேன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. ஆனா அந்த பிள்ளை ஒரு எங்க காலேஜ்ல படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் முடிச்சாதான் டிகிரி கொடுப்பாங்க. அந்த பையன் மேல வந்து நின்னு அந்த பட்டத்தை வாங்கும் பொழுது ஒரு போஸ் கொடுப்பாரு, அந்த போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த நேரத்துல உட்கார்றதுக்கு நாற்காலி உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா மாணவர்கள் மட்டும்தான் உள்ள அனுமதிக்க முடியும். வெளியில ஸ்கிரீன் போட்டு டிவி பாக்குற மாதிரி வெளியில நின்னுதான் அந்த பெற்றோர் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வெளியில ஸ்கிரீன்ல இருக்கிற பிள்ளை தான் எப்ப வரும், தான் எப்ப வருவான்னு 3000 பேர்லயும் தாம் பிள்ளை எப்ப வரும்னு காத்து கிடக்கிற அந்த தாயினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணுங்க. அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? வந்தா வாங்கும் பொழுது எல்லாரும் கை தட்டுவாங்க. இந்த கைத்தட்டல் ஓசை மட்டுமே காதில் கேட்டவுடன் தன் நகையெல்லாம் அடகு வைத்து என் பிள்ளை 3 வருடம் அந்த படிப்பை முடித்து விட்டது என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப தூரத்துல இருந்து வருகிற அந்த தாயினுடைய கண்ணீருக்கு விலை இந்த உலகத்துல கொடுக்கவே முடியாதுங்க. வெரி குட். நம்ம அதையும் ஒத்துக்கணுமா இல்லையா நடுவர்களே? அதனால சீக்கிரமா முடிச்சுக்கிறேன், ஒரே நேரம் ஆயிடுச்சு. அதனால நடுவர் அவர்களே, ஆசிரியர்களை எந்த இடத்திலும் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் பெற்றோர்களுடைய தியாகத்தையும் இந்த நீதிமன்றம் கணக்கில் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க உண்மையாவே பேசிட்டே இருக்கணும்.